அத்தியாயம் 87. சூரத்துல் அஹ்லா, மிக்க மேலானவன், அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாவின் திருப்பெயரால் துவங்குகிறேன். நபியே, மிக உயர்வானவனாகிய உமது இரட்சகனின் பெயரை நீர் புகழ்ந்து துதி செய்வீராக. அவன் எத்தகையவென்றால், அவனே படைப்பினங்களனைத்தையும் படைத்த பிறகு அவற்றை செவ்வையாக்கினான். இன்னும் அவன் எத்தகையவென்றால், அவனே அவற்றுக்கு வேண்டிய அனைத்தையும் நிர்ணயம் செய்த பிறகு அவற்றை அடைய நேர்வழி காட்டினான். இன்னும் அவன் எத்தகையவென்றால், அவனே கால்நடைகளுக்கு மேய்ச்சலுக்குரியவற்றை வெளியாக்கினான். பின்னர் அவைகளை உலர்ந்த கருத்த கூளங்களாக ஆக்கினான். நபியே, நம் வசனங்களை நாம் உம்மை ஓதிடச் செய்வோம், பிறகு நீர் மறக்க மாட்டீர். அல்லாஹ் நாடியதைத் தவிர நிச்சயமாக அவன் வெளிப்படையானதையும் மறைந்திருப்பதையும் நன்கறிவான். மேலும் ஈருலக நன்மைகளைச் செய்ய இலகுவானதன்பால் உமக்கு நாம் எளிதாக்குவோம். ஆகவே நல்லுபதேசம் ஜனங்களுக்கு பயனளிக்குமாயின் நீர் உபதேசித்து நினைவுபடுத்துவீராக. அல்லாவுக்கு பயப்படுகின்றவர் இதனைக் கொண்டு உபதேசத்தைப் பெறுவார். மிகுந்த துர்பாக்கியமுடையவனோ அதிலிருந்து விலகிக் கொள்வான். அவன் எத்தகையவென்றால், நரகத்தின் பெரும் நெருப்பில் அவன் நுழைவான். பின்னர் அதில் அவன் மரணிக்கவுமாட்டான், வாழவுமாட்டான். பரிசுத்தமடைந்தவர் நிச்சயமாக வெற்றி பெற்றுவிட்டார். மேலும் அவர் தன் இரட்சகனின் பெயரைக் கூறி பிறகு தொழுதார். எனினும் நீங்களோ இவ்வுலக வாழ்க்கையை தேர்ந்தெடுத்துக் கொள்கின்றீர்கள். மறுமையின் வாழ்க்கைதான் மிகச் சிறந்ததும் மிக்க நிலையானதுமாகும். நிச்சயமாக இது முன்னுள்ள ஆகமங்களில் இருக்கிறது. அதுவே இப்ராஹிம் மூசாவுடைய ஆகமங்களிலும் இருக்கிறது.